நாராயணியம் விளக்க உரை 48வது தசகம். மருதமரங்களுக்கு மோட்சம். ஸ்லோகம் 1. ஸ்ரீ கிருஷ்ணன் மருத மரத்தை காணுதல். ஹே குருவாயூரப்பா, மிகுந்த சந்தோஷம் கொண்ட தேவ சமூகம் உம்மை தாமோதரன் என்று சொல்லி அழைத்தனர். ஆனந்தத்தால் துதித்தனர். மிருதுவான வயிற்றையுடைய நீர் உரலில் இஷ்டப்படியே கட்டப்பட்டவராக இருந்தீர். சமீபத்தில் 2 விருட்சங்களை பார்த்தீராமே. ஸ்லோகம் 2. சிவபக்தியினால் பெருமையும் தெய்வத்தை மறந்ததினால் தீங்கும். ஹே குருவாயூரப்பா, குபேரனுடைய புத்திரர்களான நளகூபரனும் மணிகிரீவனும் சிவனை ஆராதித்து மிகுந்த ஐஸ்வர்யத்தினால் இருவரும் கர்வம் கொண்டனர். தங்களை மறந்து உலகத்தில் ஈடுபட்டார்களாமே. ஸ்லோகம் 3. குபேரபுத்திரர்களின் செய்கைகளை கூறுதல். ஹே குருவாயூரப்பா, அவ்விருவரும் கங்கா நதியில் மதத்தால் மெய் மறந்தவர்களாய் கள் குடித்து மயக்கத்தினால் பாடுகின்ற அநேக யுவதிகளால் சூழப்பட்டும் இருந்தனர். அவர்கள் வஸ்திரமில்லாமல் ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்தனர். இவை எல்லாவற்றையும் தங்கள் பாதத்தில் பக்தி கொண்ட நாரத முனிவர் பார்த்தாராமே. ஸ்லோகம் 4. நாரதரின் கருணை. ஹே குருவாயூரப்பா, நளகூபரனும் மணிகிரீவனும் சாப பயத்தால் வஸ்திரங்களை எடுத்துக்கொள்ளும் தன் பத்தினிகளை பார்த்தனர். அப்பொழுதும் மதத்தால் மயங்கிய புத்தியுள்ள இவர்களை நாரதர் தங்களிடத்தில் பக்தியும் சாந்தியும் கிடைக்க சபித்தார். சித்த சாந்தி இல்லாமல் சுகம் எங்கிருந்து உண்டாகும்? ஸ்லோகம் 5. குபேரபுத்திரர்கள் மரமாக ஆகுதல். ஹே குருவாயூரப்பா, நாரத முனிவர் அவ்விருவரை பார்த்து, நீங்கள் வெகு காலம் மரமாக இருக்க கடவீர்கள். ஸ்ரீஹரியான தங்களை தரிசனம் செய்து தங்கள் ஸ்தானத்தை அடைவீர்கள் என்று சபித்தார். இவ்விதம் சபிக்கப்பட்ட இருவரும் தங்களை தரிசிக்க ஆசை கொண்டு கோகுலத்திற்கு சமீபத்தில் 2 மருத மரங்களாக ஆனார்களாமே. ஸ்லோகம் 6. மரங்கள் வீழ்த்தப்படுதல். ஹே குருவாயூரப்பா, நீர் அப்பொழுது சோம்பல் இல்லாமல் உரலுடன் மெதுவாக சென்று கொண்டிருந்தீர். நீர் அந்த 2 மருத மரங்களின் சமீபம் சென்றீர். உம்மால் குறுக்காக செய்யப்பட்ட உரல் அம்மரங்களுடன் மோதியது. அதனால் வெகு நாட்பட்டதால் ஜீர்ணமான 2 மரங்களும் வீழ்த்தப்பட்டனவாமே. ஸ்லோகம் 7. நளகூபனும் மணிகிரீவனும் ஸ்தோத்திரம் செய்தல். ஹே குருவாயூரப்பா, தங்களால் மரம் முறிந்து விழுந்த உடனேயே காந்தியோடு கூடிய 2 யக்ஷயர்கள் அம்மரத்தின் நடுவிலிருந்து தோன்றினர். ஹே கோவிந்தா, அவர்களும் தங்களை ஸ்தோத்திரம் செய்து சேவித்தார்களாமே. ஸ்லோகம் 8. இருவரும் வரனை வேண்டுதல். ஹே குருவாயூரப்பா, இவ்வுலகில் மற்ற தெய்வங்களை பூஜிக்கின்றவனும் கிரமமாக உம்மையே வந்தடைகிறான். நாரதருடைய அனுகிரகத்தால் தங்களுடைய பாதத்தையே சரணமாக நம்பி பக்தியையே வரமாக பெற்று சென்றனராமே. ஸ்லோகம் 9. நந்தகோபன் ஸ்ரீ கிருஷ்ணனை விடுவித்தல். ஹே குருவாயூரப்பா, பிறகு இடையர் கூட்டம் மரம் முறிந்ததால் உண்டான சப்தத்தை கேட்டு நடுங்கிக் கொண்டு வந்தது. வெட்கமடைந்த தங்கள் தாயான யசோதையின் முகத்தை பார்த்த நந்தகோபன் மோட்சத்தையே அளிக்கும் தங்களை விடுவித்தாராமே. ஸ்லோகம் 10. ஸ்ரீ கிருஷ்ணனை வீட்டுக்கு அழைத்துச் செல்லுதல். இப்பொழுது 2 மரங்களுக்கு நடுவில் அகப்பட்ட குழந்தை தெய்வத்தின் அருளால் காயமில்லாமல் தப்பியது ஆச்சரியம் என்று கூறிக்கொண்டே நந்தன் முதலிய கோபர்கள் தங்களை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்களாமே. ஹே குருவாயூரப்பா, வியாதிகளிலிருந்து என்னை காக்க வேண்டும். ஸ்ரீஹரையே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.